ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த லேண்டோட ஒர்த்து தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கிடுவீங்க, கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இல்லை கொஞ்சம் நார்மலான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு பை பண்ணிடுவீங்க, வாங்கிடுவீங்க. பட் ஆனால் அந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியுங்க, அதோட கஷ்டம் தெரியும். லேண்டு வாங்கிட்டு நம்ம எப்படி டெவலப் பண்ணுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லேண்டு வாங்கிடலாம், பட் அதை டெவலப் பண்ணுறன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 50 தென்னை மரம் இல்லை ஒரு 50 மாமரம், ஒரு தேக்கு மரம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த 50 மரத்தில் ஒரு 30 மரமோ இல்லை 35 மரமோ 40 மரமோ தாங்க கண்டிப்பாக 19% பேருக்கு எல்லாமே வந்திருக்கும். 100% எல்லாருக்கும் நீங்கள் 50 மரம் நடுறீங்கன்னா அந்த 50 மரத்தில் எல்லாமே 50 மரம் வளருன்றது கண்டிப்பாக ரொம்ப ரேரான விஷயந்தாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு மெயின் நம்ம டெவலப் பண்ணுறதுல ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமே இது தாங்க. ஏன்னா 50 மரம் பிளான் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 40 மரம் வரலாம், ஒரு 45 மரம் வரலாம், ஒரு 5 மரம் 10 மரம் 20 மரம் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் டெவலப் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதனால் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான டெவலப் பண்ண ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான டெவலப்டு ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காருங்க. அது ப்ராஃபிட் தரக்கூட மரமாக ஆகட்டும், இல்லைனா நம்ம டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற மரங்களாகட்டும், எல்லா மரத்தையும் சூப்பராக ஒரு ஃபார்ம் லேண்ட் எப்படி டெவலப் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா 2.5 ஏக்கர் இருக்குங்க. ஒரு 2.5 ஏக்கர் டெவலப்ட் ஃபார்ம் லேண்ட் தாங்க நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கர் 15 சென்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு 35 சென்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல நெல் அதெல்லாம் போடுறதுக்காக கொஞ்சம் காலியாக விட்டு வச்சுருக்காருங்க, எம்டியாக இருக்குது. 2 ஏக்கர் 15 சென்ட்டு இல்லை 2 ஏக்கர் 20 சென்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டெவலப் பண்ணது கண்டிப்பாக நான் எந்த ஃபார்ம்லேயும் பார்க்கலங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ இவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, படிக்கட் மாதிரி ஸ்டெட் பண்ணி ஒரு பாறை அதுலேயே நம்ம செதுக்கி சிற்பி மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலை மாதிரி தெரியுது பாருங்கள். அது என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவனோட சிலை தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவேங்க நான். இப்போ அந்த டேப்பில் நம்ம திறந்து விட்டோம்னா அந்த சிவன் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி அப்படியே பாஞ்சிட்டு அந்த படிக்கட் மாதிரி தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதில் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணி இந்த தொட்டியில் வேஸ்டேஜ் ஆகி கீழே ட்ரைனேஜில் போயிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டுங்க, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. ஸோ படிக்கட்டெலாம் செட் பண்ணி ஃபுல்லாக நான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தாங்க நான் கண்டிப்பாக நான் இந்த ஃபார்ம் லேண்டே நான் லைக் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானோட சிலை, அது சிவனோட சிலையை வச்சு அது கீழே பாறை இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா ரவுண்டாக நம்ம பாறையை நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படிக்கட்டில் தண்ணி அந்த டேப்பை திறந்தால் படிக்கட்டில் தண்ணி அது கீழே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி கட்டியிருக்காங்க அந்த மாடலில், ஸ்விம்மிங் பூல் மாடலில். அதில் தண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கிளியர் டாக்குமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க.
ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 450லேருந்து 500 அடி இருக்குங்க உங்களுக்கு. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 92 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க வரும், 50 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம். நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லா மரமும் இவர் வச்சுருக்காருங்க. பாக்கு மரத்துலேருந்து நம்ம வெத்தலை, பாக்கு மரம், மாமரம், கொய்யா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை, தேக்கு மரம், மகோகனி மரம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து ஒரு 130, 140 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குதுங்க. கொஞ்சம் செம்மரம் இருக்குது, மகோகனி மரம் இருக்குது. எல்லாமே நல்ல சைஸான மரம் தாங்க உங்களுக்கு. எதுவுமே சின்ன மரம்லாம் இல்லை. எல்லாமே தேக்கு மரமாகட்டும், மகோகனி மரமாகட்டும், எல்லாமே வந்து நல்ல சைஸான மரம் உங்களுக்கு. ஸோ நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ரோடு மடிச்சிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்லா வந்து ஒரு பெரிய லாரி போகிற மாதிரி, கண்டெய்னர் போகிற மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோடு மடிச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இயர் வந்து ஈல்டிங் வர மரம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு வந்து ஈல்டிங்கில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஈல்டிங் வரக்கூடிய மரம். இதுக்கு பின்னாடி வந்து ஈல்டிங்கில் மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா, மாதுளை, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஈல்டிங்கில் இருக்குதுங்க. வாழை மரமாகட்டும் எல்லாமே வந்து ஈல்டிங்கில் தான் இருக்குது. அதேமாரியே வெயிலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிழலுக்காக செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஷோ மரமும் வச்சுருக்காரு. ஸோ எல்லா மரமும் இருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். புஞ்ச லேண்டுங்க, நல்லா ரெட் சாயிலான லேண்டு. நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த லேண்டில் தங்க மாதிரி வருங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸை டெவலப் பண்ணியிருக்காரு, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 30 சென்ட் மட்டும் பின்னாடி வந்து காலியாக விட்டுருக்காரு. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அது ஃபுல்லாக நீங்கள் போட்டு கூட டெவலப் பண்ணிக்கலாம். 30-40 சென்ட்டு. ஸோ வந்து நீங்கள் நிறைய பேர் ஒரு டெவலப் பண்ண ஃபார்ம் மாதிரி வித் கிணறு, போரு சர்வீஸோட, வீடோட, அதுவும் ஷெட்டோடு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வீடு இருக்குது, லேபர் ரூமும் இருக்குது, லேபர் வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓனர் தங்குற மாதிரியும் ஒரு வீடு இருக்குதுங்க. மொத்தம் 2 வீடு இருக்குது. லேபர் வீடு ஒன்று, ஓனர் வீடு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40-50 மாடு வளர்க்குற மாதிரி ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காரு. ஒரு 50 மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். அது மாதிரி ஷெட்டு இருக்குது. இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த தேக்கு மரம்லாம் நம்மளுக்கு தாங்க வரும். கிட்டத்தட்ட வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய தேக்கு மரமாக இருக்குது. அதெல்லாம் பின்னாடி தாங்க இருக்குது எல்லாமே. அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அதெல்லாம் நம்மளோட பவுண்ட்ரி தாங்க ஃபுல்லாமே. காம்பவுண்ட் வால் போட்டிருக்காருங்க. கேட்டு பில்லர் வச்சு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் அந்த காம்பவுண்ட் வால், அந்த கேட்டு பில்லர் நீ போடணுனாலே கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இல்லாமல் அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு அந்த கேட்டு பில்லரு அதெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ணுறதுக்கே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தாங்க வரும். 100 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 100 அடி நீங்கள் நடந்து போனாலே பஸ் போகிற ரூட் இருக்குங்க உங்களுக்கு. நேஷ்னல் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க வரும். 21 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் பைபாஸ் இருக்குது. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தாங்க வரும். அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தாங்க வரும். பஸ் ஸ்டாப்புக்கும் வில்லேஜுக்கும் அதேபடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் போகிற ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 அடி தாங்க. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. வில்லேஜ்லாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு 100 அடியிலேயே. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒரு 7லேருந்து 8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஃபுல்லாக கரை கட்டியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறை வந்து ஒரு மினி ஸ்விம்மிங் பூல்னே சொல்லலாம் நம்ம. ஏன்னா அது மாதிரி தண்ணி உங்களுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். நல்ல பியூரான தண்ணி, ஃபுல்லாக கரை கட்டியிருக்காரு. ஒரு போர் இருக்குங்க. ஒரு போர், ஒரு சர்வீஸ் இருக்குது. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஷெட்டு இருக்குங்க. இந்த ஷெட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் தாராளமாக மாடு வளர்க்குறதா இருந்தாலும் வளர்த்துக்கலாம், இல்லை ஆடு வளர்க்குறதா இருந்தாலும் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அது ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ஷெட்டு போட்டிருக்காரு.
இல்லை நீங்கள் கோழி வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் வந்து நல்லா பெரிய பெரிய இப்போ கிணறு பக்கத்துலேயே போட்டிருக்காரு பாருங்கள், அது நல்ல பெரிய ஷெட்டு தான் உங்களுக்கு. அதில் நீங்கள் கோழி வேணாலும் கோழி பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து ஒரு 3-4 பெரிய பெரிய கூண்டு இருக்குங்க. ஒரு 10 அடி 10 அடி கூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பெரிய பெரிய கூண்டு இருக்குது. அதுலேயும் நீங்கள் கோழி ஆடு மாடு எல்லாமே வளர்த்துக்கலாங்க. மாடு வளர்க்க முடியாது, சாரிங்க. கோழி ஆடு எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கலாம். நல்லா பெரிய ஷெட்டு இருக்குது, கூண்டு இருக்குது. அந்த டேங்க்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் செப்பரேட்டாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு. டைரக்ட் ஓனர் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டி உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க, டைரக்ட் ஓனர் தான். நிறைய பேர் வந்து பம்பு செட்டோட லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த லேண்டு சூட்டபுளாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, பேபியாக இருக்காங்க, பம்பு செட்டோட ஒரு ஃபார்ம் லேண்டு வேணும், தொட்டியோடு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு நல்ல லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷத்தில் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கு பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்ம் லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கர் சேர்த்து 1,08,00,000 ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி ஃபேவர் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்காக வாங்கி தரேங்க. டைரெக்ட் ஓனர்கிட்ட விட்டுறேன், நீங்களே பேசிக்கலாம் ரேட்டு. ஓனர் சொன்ன ரேட் பார்த்தீங்கன்னா 1,08,00,000 ஃபைனலாக சொல்லியிருக்காரு. நீங்கள் நேரடியாக கூட்டுன்னு வாங்க, நான் உட்காந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு கண்டிப்பாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த லேண்டை யார் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த லேண்டோட மெயின் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இதுதான் அந்த லேபர் ரூமு ப்ளஸ் வீடும் பக்கத்துலேயே இருக்குது. இது ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காரு. இப்போ அந்த ப்ளூ கேட் மாதிரி தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு டபுள் சைடு ரோடு இருக்குங்க. ஸோ இந்த மெயினே பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது, மண் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது. ஸோ இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு ரோடு இருக்குங்க. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது. பஸ் போகிற ரூட்லாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. 100 அடியிலே பஸ் போகிற ரூட்டு, பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு. வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பைக் எடுத்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் டவுனுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் ஃபைனல் ப்ரைஸாக ஒரு 1,06,00,000 இல்லை ஒரு 1,05,00,000 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸில் இருந்து இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ நான் பண்ணித்தரேன். டைரெக்ட் ஓனர்கிட்டே விட்டுறேன், நீங்களே பேசிக்கலாங்க. இப்போ நான் பார்க்குறது அந்த செகண்ட் ரூட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது அந்த மண் ரோடு ஃப்ரண்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோனில் பேசிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பூச்செடி எல்லாமே இருக்குங்க. பூச்செடி ஆகட்டும், டிஃப்ரெண்ட் வெரைட்டியான எல்லா செடியும் இருக்குது. கண்டிப்பாக சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, பேசிக்கலாம். இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.